நமசிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 24ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை, திதி சஷ்டி, நட்சத்திரம் பூரம் மற்றும் உத்திரம். திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடலை பார்ப்போம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மார்கழி மாதத்தின் 24ஆம் நாளான இன்று மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சிவபெருமானை எத்தகையவாறெல்லாம் வணங்குகின்றனர், தான் எவ்வாறு வணங்கினார் என்பதை கூறுகிறார். அதாவது மாணிக்கவாசகரின் நிலையில் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு இந்த பாடலை பார்ப்போம். சிவபெருமானை எவ்வாறெல்லாம் வணங்குகின்றனர்? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இசையால் சிவபெருமானை வணங்குகின்றனர். வீணை வாசித்தும் யாழ் வாசித்தும் அந்த இசையினால் சிவபெருமானை சில பக்தர்கள் அந்த இசை கொண்டு சிவபெருமானை வணங்குகின்றனர். இசை என்னும் ஒரு சிறந்த வீணை போன்ற சிறந்த கருவிகளை கொண்டு சிவபெருமானை வணங்குகின்றனர். இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். தோத்திரங்கள் செய்து வேதங்கள் ஓதி, அதாவது சிவ மந்திரங்களை எல்லாம் கூறி சிவபெருமானுக்கு அவ்வாறாக அவர்கள் பக்தி செய்கிறார்கள். இசையாகட்டும், இந்த மந்திரங்கள் தோத்திரங்கள் எல்லாம் செய்யும்பொழுது சிவபெருமானின் காதுகளில் இவையெல்லாம் சென்று சேர்கின்றன. ஒரு சிறப்பாக அவர்கள் பக்தியை செய்கின்றனர். இதை தவிர துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால். இவ்வாறெல்லாம் பாடத் தெரியவில்லை, இசை கருவிகளை வாசிக்க தெரியவில்லை, மந்திரங்கள் தெரியவில்லை, வேதங்களை ஓத தெரியவில்லை என்றாலும் மலர்களை மாலையாக பின்னி அந்த மலர்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து பக்தி செய்கின்றனர் சிலர். தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால். மற்றும் வேறு சிலரோ தொழுகின்றனர், சிவபெருமானை கைகூப்பி தொழுகின்றனர். அழுது, அதாவது பக்தி மேலோங்கி அழுது தொழுகின்றனர். துவல்கையர், அந்த சிவபெருமானின் பக்தியில் முழுகி துவண்டு சிவபெருமானை வணங்குகின்றனர். இத்தகையவாறு பக்தியும் செய்கின்றனர். வேறு சிலர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். மற்ற சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? சென்னியில் அஞ்சலி, அதாவது கைகூப்பி, அஞ்சலி முத்திரை தலைக்கு மேல் கைகூப்பி சிவபெருமானுக்கு தலை வணங்கி தலைக்கு மேல் தங்கள் கைகளை கூப்பி வணங்கி சிவபெருமானுக்கு பக்தி செய்கிறார்கள். அதாவது தங்களுடைய உடலை குனிந்து தலை குனிந்து தலைக்கு மேல் கை கூப்பி வணங்கி பக்தி செய்கின்றனர். திருப்பெருந்துறையில் இருக்கும் இந்த சிவபெருமானை இவ்வாறெல்லாம் பலரும் ஒருவாறாக பக்தி செய்கின்றனர். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு என்றால் இவ்வாறெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய இசைக்கருவியை கொண்டோ வேதங்கள் சொல்லியோ இல்லை மலர்களை கொண்டோ போன்று ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்து பக்தியை செய்யாமல் சாதாரணமாக மனதில் நாம் நினைத்து பக்தி செய்தாலும் அத்தகைய சிறப்பான நிலையிலிருந்து செய்யாமல் சாதாரணமாக பக்தி செய்யும் என்னையும் ஆட்கொண்டு என்று மாணிக்கவாசகர் தன்னை தான் குறைந்த அளவில் பக்தி செய்கிறார். பக்தியின் அளவு குறைவல்ல, ஆனால் அந்த செய்கை பக்தி செய்யும் அளவில் பூக்களை வாங்க முடியவில்லை அல்லது நமக்கு ஒரு நெய்வேத்தியம் செய்ய முடியவில்லை போன்ற இத்தகையவாறு நாம் சிவபெருமானுக்காக நிறைய செய்யாவிட்டாலும் கம்மியாக பக்தியை செய்தாலும் சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வார் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மாணிக்கவாசகர் கூறுகிறார், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். அந்த குறைந்த அளவில் பக்தியை அவர் செய்தாலும் அந்த மாணிக்கவாசகரையும் அவர் ஆட்கொண்டார் அல்லவா, அதை தான் கூறுகிறார். நாமும் நம்மால் எந்த அளவுக்கு இயன்ற வரைக்கும் நாம் பக்தியை செய்யும் பொழுது பக்தியின் அளவை குறைக்காமல் பக்தி செய்யும் பொழுது சிவபெருமான் நம்மையும் ஆட்கொள்வார். இத்தகைய சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று கூறுகிறார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால்,
தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.